சாலையில வந்து இருந்தார். அப்ப வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான எழுச்சி. அப்ப இறங்கி பார்த்தா நீங்க இருக்கீங்க. அப்ப அவர்கிட்ட சொன்ன, ஐயா தலைவர் எல்லாம் ராமகாத்துபுரத்தோட மக்கள் அப்படி சொன்னோன்னே உன்னை எக்ஸ்ட்ரா எல்லாரும். அதுதான் திமுக தலைவருக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் ராமகாத்துபுரம் மக்களுக்கும் உள்ள தொடர்பு. உடன் பிறப்பும் உடன் இருப்பும் திமுக தான். அது உதயசூரியன் தான். ரெட்டலையும் கிடையாது, விசிலும் கிடையாது. அப்ப இந்த ஊர்ல இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளை பாதுகாக்கிற உதயசூரியன் தான் நம்ம உதயசூரியன். ராமகாத்துபுரத்து வந்துட்டோம். நான் ஏராளமான நிலைக்கு வந்திருக்கேன். சிறு சிறு பணிகள் முயற்சிக்கு முடிச்சிருக்கேன். உங்ககிட்ட கேட்கிறேன், ராமகாத்துபுரத்துல இருக்கிற வீடுகளை குடியிருப்பு பகுதியில எனக்கு வாய்ப்பு கொடுங்க. 2 வருஷத்துல நான் புது குடியிருப்பு பகுதியை மாத்தி கொடுத்துறேன். அப்ப அதிமுக ஆட்சியில திடீர் நகர் கதை என்னாச்சு? மக்களை தூக்கி பெரும்பாக்கறதுனால மக்களுக்கு நம்பிக்கை வரல. இப்ப 1000 வீடுகள் கட்டி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், அக்கா போய் தாமஸ் சாலை போய் பாருங்க, அக்கா சுபேதார் காலத்தை போய் பாருங்க, அக்கா அப்பா சாமியை போய் பாருங்க, அக்கா பெரிய பாளையத்தம்மன் பாருங்க, இப்ப கட்டிட்டு இருக்க பத்ரிக்கரை கங்கைக்கரை பாருங்க, இப்ப பாக்குற நாத்கிரியை பாருங்க. 1000 வீடுகள் தரமான வீடுகள் கட்டி கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. 2 வருஷத்துல உங்களுக்கு அருமையான புது வீடு வாய்ப்பு முடிச்சு கொடுத்துறேன். நாமக்கல் அந்த உறுதிமொழியை திருப்பியும் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்ப உறுதிமொழியை தைரியமா கொடுக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா நான் அண்ணல் அம்பேத்கர் ஆளு, தந்தை பெரியார் ஆளு. அந்த அடிப்படையில் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இங்க இருக்க மக்கள் உரிமை புஷ்பாக்கா நிக்கிறாங்க. இங்க இருக்க மக்கள் உரிமைகளுக்காக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முதல் ஆளாக உங்க முன்னாடி நின்று இருக்கேன். இங்க இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உணர்ந்து கேட்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, காலையில சத்தான சத்துணவு போடுறது திராவிட மாடல் ஆட்சி. அவசரமா குழந்தைய பசி பட்டியோட போய் விட்டுருவீங்க. மத்தியான சாப்பாடு கிடைக்கும், நம்ம ஒரு வீட்டை வேலை செய்வோம், அந்த பெரியம்மாக்கு குழந்தையோட ஊட்டுவோம். அப்ப ஊட்டும் போது நமக்கு வலி வரும். ஏன் குழந்தைய யார் ஊட்டுவா அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டு முதல்வர் ஊட்டுறாரு. சத்தான காலை உணவு திட்டத்தை ஊட்டுறாரு. 20 லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டுறாரு. இப்ப 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புக்கு மாறி போச்சு. 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்க போறோம். அக்கா உரிமையோட செஞ்சுட்டு கேட்கிறோம், உங்க உரிமை தொகை 2000 ரூபாய் மாற போகுது. புதுமை பெற்றிட்டம் 1500, தமிழ் புதுமை திட்டம் 1500. நேற்று பேசினாரு தமிழ்நாட்டு முதல்வர், இல்லத்தரசி 8000 ரூபாய் கூப்பன் உங்க வீடு தேடி வரப்போகுது. உங்க வேலை சுமையை குறைக்கிறதுக்காக அந்த திட்டம். அது எங்க உருவாச்சு நினைக்கிறீங்க? அந்த திட்டம் 1000 தொகுதியில தொடக்கம் என்ற திட்டத்துல தான் ஆரம்பிச்சது. அப்ப 1000 தொடக்கம் ஒரு திட்டம் தான் நீ தமிழ்நாட்டு முதல்வர் 8000 ரூபாய் கூப்பன் திட்டமா மாத்தி மக்களுக்கு வழங்க போறாரு. ஏன்னா நம்ம ராமகாத்துபுரத்துல ராமகாத்துபுரம் ஆளுங்க, ராமகிருஷ்ணபுரம் ஆளுங்க தான். நமக்கு ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது, எல்லாரும் சமம். ஏன்னா எல்லாரும் திராவிடர்கள் இருக்கிற ஆளுங்க நம்ம. அப்ப மதத்தின் பெயரா நம்மளை பிரிக்க கூட சக்திய உள்ள விடலாமா? உள்ள விடலாமா? வாக்குகளை விற்காதீங்க. உங்க வாக்குகளை வாங்கறதுக்கு வராங்க. உங்க ஓட்டை விற்காதீங்க. கவுண்டமணி சொல்றாருல, உங்க ஓட்டை வித்துட்டா 5 வருஷத்துக்கு உங்க பேசுறதுக்கு உரிமையே கிடையாது சொல்றாருல, அது மாதிரி ஓட்டை வித்துட்டு 5 வருஷம் எதுவுமே பண்ணாத அதிமுக நான் உரிமையை நிலைநாட்டுங்க. உரிமையான டாக்டர் கேளுங்க. டாக்டர் ஜெயிச்சு வந்தப்ப வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அப்ப எங்க வீடு கட்டி கொடுக்க உரிமையான நீங்க கேட்பீங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். எத்தனை திட்டு வாங்கிருக்க உங்ககிட்ட? உரிமையோட நீங்க வந்து திட்டுவீங்க. டிரைனேஜ் வசதி பண்ணி கொடுங்க டாக்டர், பம்ப் போட்டு டிரைனேஜ் பிரச்சனை முடிச்சோம். பசங்க விளையாடுறதுக்கு மைதானத்தை ரெடி பண்ணோம். நகர்ப்புற வாழ்வு குடியிருப்பு நடுவில் வந்து இங்க பேவர் பிளாக் போட்டு முடிச்சோம். அப்பப்ப ரிப்பேர் வேலை பண்ணி கொடுக்குறோம். பழைய பில்டிங் ஆயிடுச்சு, புது வீடுக்கான ப்ராஜெக்ட் கத்தி கத்தி பேசி கொண்டு வந்துட்டேன். மக்கள் அந்த நேரத்தில் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. இல்லைன்னா இங்க ராமகாத்துபுரத்துல புது வீடுகள் இருந்திருப்பீங்க. என்னடா டாக்டர் இங்க வந்து நம்ம மேல பழைய போறாருன்னு சொல்றான். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கைக்காக 1000 வீடுகள் கட்டி முடிச்சுட்டு நான் 2.0 கேட்கிறேன். திராவிட மாடல் 2.0 கேட்கிறேன். ப்ராஜெக்ட் எடுத்து வந்து கேட்கிறேன். 2 வருஷம் வெளியில இருங்க சொல்றேங்க. அருமையான வீட உங்க குழந்தைங்க பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடும். உங்க வீட்டு பசங்களுக்கு மாப்பிள்ளை பொண்ணு கேட்கறதுக்கு ராமகாத்துபுரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ற வாய்களை பார்த்து கேளுங்க. புது வீட்டுல ஜம்முன்னு கல்யாணம் பண்ணுங்க. வருவாங்க, பொண்ணு கேட்ட வருவாங்க, மாப்பிள்ளை கேட்ட வருவாங்க. அட்ரஸ்ல தைரியமா எழுதுங்க.
இது இனிமேலும் குடியிருப்பு பகுதி கிடையாது, குடிசை மாற்றுவரம் கிடையாது, ராமகாந்தபுரம் நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதியில அட்ரஸ் தைரியமா போடுங்க. உங்க சுயமரியாதை கொடுக்கிற ஒரே கட்சி நம்ம தான். இது மாற்றுக்கான இடம் கிடையாது, உங்க ஓட்டை விற்கிறதுக்கான இடம் கிடையாது. இது தமிழர்களும் தமிழரோட பாதுகாப்பு முக்கியம். அது ராமகாத்து மக்கள் நம்பர் 1ல டாக்டர் எழுத நிக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுக்கா நம்பர் 1 கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது நம்பர் 1. நம்பர் 1னா தமிழ்நாடு நம்பர் 1, தமிழ்நாட்டு முதல்வர் நம்பர் 1, தமிழ்நாடு உரிமைகள் நம்பர் 1, தமிழ்நாடு வளர்ச்சியில நம்பர் 1. அப்ப நீங்க நம்பர் 1 ஆகாக, நீங்க நம்பர் 1 ஆகிறதுக்காக வாக்களிங்க உதயசூரியன். வெல்க திராவிடம், வாழ்க திராவிடம். நன்றி, வணக்கம்.